கடுகுல காஃபி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சான்ஸே இல்லை, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கடுகுல காஃபி போட்டு குடிச்சு பாருங்க. எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்குது. நான் இதை செஞ்சு பார்த்துட்டேன். நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிது. அதனால தான் வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த கடுகு காஃபியை செஞ்சு பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பேன் ஒன்று ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஹீட்டான பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு. ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 10 செகண்டு தான். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி படபடன்னு பொரிஞ்சிடும் இந்த கடுகு. ரொம்பவும் கரிஞ்சிடக்கூடாது. கடுகு கரிஞ்சிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 10 செகண்ட்லேயே நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா இதை காஃபி பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ இது இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு கப்பில் 3/4 கப் அளவுக்கு தண்ணி, அதை ஒரு சாஸ் பேனில் சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜ் வந்த பிறகு பவுடர் பண்ணி வச்சு அந்த கடுகு பவுடரை ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் ஒருத்தருக்கு செய்கிற அளவு தான் இன்றைக்கி சொல்கிறேன். 3/4 ஸ்பூன் கடுகு பொடியை சேர்த்து 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அந்த கடுகில் இருக்கிற அந்த எசன்ஸ் எல்லாமே அந்த தண்ணியில் நல்லா இறங்கிடும். நல்லா கொதிச்சதும் நல்லா ஃபில்டர் பண்ணியே எடுத்துருங்க. பால் எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணுறங்க. பனவெல்லம், வெல்லம், நாட்டு சக்கரை இதை சேர்த்து இதை நீங்கள் குடிக்கலாம். இந்த கடுகு காஃபியை யார் குடிக்கணும், எப்போ குடிக்கணும்? மழை நேரம், பனி நேரம், மூக்கிலிருந்து விடாமல் தண்ணி மாதிரி ஒழுவிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க, வறட்டு இருமல், காய்ச்சல் இப்படி இருக்கிறவங்க இந்த கடுகு காஃபியை காலைல ஒரு முறை, சாயங்காலம் ஒரு முறை எடுங்க. இந்த பிரச்சனைக்கு உடனே சொல்யூஷன் இந்த கடுகு காஃபியில் இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.